எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டரில் எக்ஸாம்பிள் 13 சொல்லித்தரேன். ஷோ தட் த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் ஃபார் விச் த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் எனி பாயிண்ட் x, y on it is x square plus y square by 2xy is given by x square minus y square equal to cx. ஸோ இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஷோ தட்னு கொடுத்தனால ஸோ இது வந்து டு ப்ரூவ் திஸ். இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இதை தான் கொடுத்துருக்காங்க. dy by dx equal to கொஸ்டின் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை 2xy. இதை நம்ம f of x, yன்னு எடுத்துக்கணும். இப்போ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் காமிக்கணும்னா x இருக்கிற இடத்துலலாம் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ x வந்து லாம்டா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா ஒய் ஸ்கொயர் பை இங்கே 2 லாம்டா எக்ஸ் இன்ட்டு லாம்டா ஒய். ஸோ லாம்டா ஸ்கொயர் காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டோன்னா உள்ளே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை இங்கே லாம்டா இன்ட்டு லாம்டா ஸ்கொயர் 2 லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஒய். ஸோ லாம்டா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ லாம்டா பவர் 0 எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய்ன்ற ஃபார்மில் இது இருக்குது. ஸோ இந்த ஃபார்மில் இருந்தாலே இது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ், லாம்டா ஒய் ஈக்குவல் டு லாம்டா பவர் 0. therefore it is a homogeneous function of degree 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒய் எல்லாம் விஎக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx equal to uv மெத்தடில் v அப்படியே வச்சுக்கணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து மெயின் ஈக்குவேஷன் dy by dx வந்து 1 நேம் கொடுத்துருக்கோம். அதில் வந்து எக்ஸ் எல்லாம் ஒய் எல்லாம் வந்து விஎக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம். அது dy by dx. அப்புறமா அதுக்கு 3 நேம் கொடுத்துக்கலாம். ஸோ dy by dx equal to எக்ஸ் ஸ்கொயர், ஒய் இருக்கிற இடத்துல விஎக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணாலும் விஎக்ஸ் ஸ்கொயர் பை 2x விஎக்ஸ், ஒய் இருக்கிறது விஎக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டோன்னா 1 + v ஸ்கொயர் பை 2x ஸ்கொயர் v. எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ dy by dx. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 3. 2v-யும் 3-யும் ஈக்குவேட் பண்ணோம். ஆல்ரெடி 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அது v + x dv by dxன்னு இருக்குது. இங்கே வந்து 1 + v ஸ்கொயர் பை 2vன்னு இருக்குது. ஸோ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் பண்ணணும். ஃபஸ்ட்டு v இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். x dv by dx equal to 1 + v ஸ்கொயர் by 2v minus v. ஸோ 1 + v ஸ்கொயர் 2v எல்சிஎம் எடுக்கிறப்போ 2v into v minus 2v ஸ்கொயர் by 2v. ரெண்டு லைக் டேர்ம் 1 minus v ஸ்கொயர் by 2v. ஸோ x dv by dxன்னு இருக்குது. ஸோ v டேர்ம்லாம் இங்கே கொண்டு வர போகிறோம். 2v by 1 minus v ஸ்கொயர் இங்கே dv. இங்கே dx by x. இது நியூமரேட்டர் போய்ட்டு இதுக்கு டிவிஷன். இப்போ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ். இதை வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணலாம். லெட் 1 minus v ஸ்கொயர் ஈக்குவல் டு tன்னு எடுத்தோன்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ minus 2v dv equal to dt. ஸோ இங்கே 2v dv இருக்கிறனால 2v dv equal to minus dt. மைனஸ் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ இது என்னாச்சுன்னா இன்டகிரல் மைனஸ் dt பை tன்னு ஆகிடும். இங்கே இன்டகிரல் dx பை xன்னு ஆயிடுச்சு. ஸோ இன்டகிரல் dt பை t வந்து log t. இன்டகிரல் dx பை x வந்து log x. ஸோ இன்டகிரேட் பண்ணியாச்சு. மைனஸ் log t ஈக்குவல் டு log x. கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து ப்ளஸ் log cன்னு எடுத்துக்கலாம். டீலாம் வந்து நம்ம t வந்து என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் 1 minus y ஸ்கொயர்னால மைனஸ் log 1 minus v ஸ்கொயர் ஈக்குவல் டு log x ப்ளஸ் log c. இப்போ வந்து ஒய்லாம் ஒய் விஎக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் விலாம் ஒய் பை எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம். y by x square equal to log x plus log c. ஸோ இங்கே வந்து ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி ஒரு 2 டிவைட் பண்ணலாம். ஏன்னா log x ஸ்கொயர்னு மாற்றுறதுக்காக இங்கே மைனஸ்
log x square minus y square by x square. இந்த 2 ஃப்ரண்ட்டில் போச்சுன்னா log 2 ஆகிடும். ஸோ log xன்னு எடுத்துக்கலாம். மைனஸ் log x ஈக்குவல் டு log c. மைனஸ் 2 இங்கேயும் மைனஸ் வெளியே எடுத்துடும். log m ப்ளஸ் log nல log m இன்ட்டு n எடுத்துக்கலாம். log x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு என்ன எக்ஸ் ஈக்குவல் டு log c. ஸோ ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் இருந்துச்சுன்னா அது பவரில் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ இந்த சியை வந்து இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். log x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் log c. இது வந்து c1 m கொடுத்தோன்னா log பவரில் போய்டும். log 1 by c1. ஸோ log ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஈக்குவல் டு இந்த c1 எடுத்தோன்னா இந்த c இது எல்லாமே ஒரே கான்ஸ்டண்ட்டாக மாற்றிக்கலாம். 1 by c1 cன்னு மாற்றிக்கலாம். இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு cx. ஸோ இதுதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் சொல்யூஷன் இதுதான் ஃபைனல் ஆன்சர் ப்ரூவ்டு. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் நம்ம எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ c1 கூட மாற்றிட்டு ஒரே கான்ஸ்டண்ட்டாக ஃபைனலாக மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.